Hey Pulse, your Angie is back. Hey hi hello guys, I'm my sweet Pullies எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் பீட்டோட பார்ட் 9 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 8 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன பார்ட்டில் நான் எப்படி முடிச்சனோ அப்படியே ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி லேட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுறதும் கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் கொடுக்குறதும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் அக்கறையில் இருந்தாலும் இக்கரையில் இருந்தாலும் சக்கரையாய் நிப்பாலே ஆசையாக அப்படிதான் இருக்கு. தேங்க்ஸ் அ லாட். சரி ஓகே வாங்க, நான் போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ரே கூட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஜங்குக்கு சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. அதை விட அவன் ஏன் இவ்வளோ பொசிசிவ் ஆகுறாங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. அதனால அவனுக்கு இன்னும் நிறையா கோவம் வந்திருக்கும். ஸோ அவன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கு நீங்கள் பீரியட்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இப்படி தான் முடிச்சிருந்துருப்பேன். சரி வாங்க எப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ரஸ்ஸு 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 அழகான ரஸ்ஸு நீ, பீஸு 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 உனக்கேத்த பீஸுண்ணா. டே அந்த சைடு போயிட்டு வரதுக்குள்ளார இந்த சைடு விட்டு படத்தை ஒட்டிடுறான்டா. டே அதுக்குள்ளார வந்துட்டியா ஒயினு? ஐயோ அக்கா பார்த்துட்டாலே, ஆல்ரெடி வார்ன் பண்ணா. இங்கே நான் இப்படி ரொமான்ஸ் பண்ணுறது பார்த்தா அவள் கண்டிப்பாக திட்ட போகிறா. என்ன இப்படி பார்க்குறா? வைனே தப்பாக நினச்சிக்காதம்மா, சும்மா பாட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன கையில்? ஆமாக்கா, நாங்கள் சும்மா பாட்டு பாடிட்டு தான் இருந்தோம். தெரியுது இங்கே பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. கையில் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அக்கா அது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு அக்கா. என்ன தங்கச்சியும் அக்காவும் மாற்றி பார்த்துக்கிட்டு என்னமோ பேசிக்கிறாளுங்க. அப்படி என்ன சொன்னான் வாயின் இவகிட்ட? இவன் மூஞ்சி வர சுருங்குது. ஐயோ நம்ம காதலுக்கு ஆப்பு வச்சு விட்ருவா போலியே. டேய் ரிச்சி, நான் தான் சொன்னேன்ல, கேட்டே தொலைய மாட்டேங்கிறியடா. ஒரு நாள் ஜங்குக்கு சொன்ன மாதிரி போக்ஸ் ஆட்டுக்குள்ளே தான் போகிற பாரு நீ. டேய் அது நான் மட்டும் பண்ணா பரவாயில்லடா, அவளுக்கும் தானே பிடிச்சிருக்கு. ஆமாண்டா, ஆனால் அவளுக்கு வயசு கம்மியாக இருக்கு பாரு. வயன் நீ பார்த்து மெதுவாக உட்காரு. ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லு, என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், புரியுதா? இல்லை பரவாயில்ல, ஐம் ஃபைன். இல்லை நிஜமாலுமே நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவள் நம்ம தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். நான் உன்னை நல்லா கேர் பண்ணிக்குவேன் ஜங்குகை விட. இப்போ எதுக்குடா நீ ஜங்குகை எழுகிற? ஆமாம் வயனே உனக்கு என்னம்மாச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணா, அது ஒன்றும் இல்லை. இல்லைம்மா கூச்சப்படாமல் சொல்லு, பரவாயில்ல. டேய் இந்த சைடு வாடா, என்னடா பண்ணிகிட்ருக்கியா? வயனை எப்படா சொல்ல முடியும்? ஜங்குக்கு தான் வாய் அழந்து சொல்லிட்டான்ல, அந்த விஷயந்தான். ஓ அதுதானா? பாவண்டா வயனு, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல ஜங்குக்கு. ரொம்ப வலிக்குதான் போல. ஆமாடா அவளுக்கு ரொம்ப வலிக்குது போல. நான் கூட பர்சனலாக கேட்டேன், அவள் வேற என்னமோ சொன்னான். ஆனால் அது உங்ககிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்குள்ளே நான் வச்சுக்குவேன். வயன் இதுக்கப்புறம் சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு மட்டும் தெரியணும்டி. என்னன்னு தெரில, ஜங்குவோட ஒய்ஃபாக இருந்தாலும் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனே உன்னை சும்மா டைம் பாஸுக்கு தான் வச்சுருக்கான். அவன் கண்டிப்பாக ஒரு 1 இயருக்கு அப்புறமா உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவான். அப்புறம் நான் முறைப்படி ரைட்ஃபுல்லாக உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன். என்னை தவிர வேறு யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? டேய் நாடா அந்த சைடு யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன். பாவம் தான் வாயின்னு. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்டா உன் ஃப்ரெண்டு. எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா, உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா? டேய் எனக்கும் ஃப்ரெண்டு தான்டா, ஸ்டில் இருந்தாலும் சரி அடங்கு. இருந்தாலும் பாவண்டா வாயின்னு. டேய் ரே ஒரு நிமிஷம். என்னடா? அது வைனும் கையிலும் மாற்றி என்னமோ பேசிக்கிறாங்களே. வைனு முறைச்சு கையில் பார்க்குறா, கையிலும் பூனை மாதிரி பம்புறாளே. ஒரு வேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ நாங்கள் 2 பேரும் பண்ணுறது. டேய் நீங்கள் என்னடா பண்ணிய? டேய் லவ் தாண்டா பண்ணுறோம். இது உனக்கு லவ்வா? அந்த பொண்ணுக்கு லவ்னா என்னன்னு சொல்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமானே தெரில. டேய் அவனும் சின்ன வயசு புள்ளலாம் இல்லைடா, அவள் காலேஜ் படிக்க வந்திருக்காள். சரி என்னதான் இருந்தாலும் நீ வாங்கிட்ட கேட்டுக்கடா. கேட்டதுக்கு அப்புறமா நீயும் கையிலும் நல்லா ஜாலியாக லவ் பண்ணுங்க. யார் வேணான்னு சொன்னா? என்ன 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க?
ஆ அது ஒன்றும் இல்லை வாயினு, சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன கயல்? ஆ அது நான் காலேஜ் படிக்கிறதுக்கு தானே இங்கே வந்தேன். காலேஜ்க்கு போயிட்டு நேரடியாக பார்த்து அட்மிஷன்லாம் போடுறதுக்கு நிறையா ஒர்க் இருக்கு அக்கா. நான் போகணும். மாமாவை கூப்பிட்டு விட சொல்கிறியா? எனக்குலாம் ஒர்க் இருக்கு, என்னாலாம் முடியாது. உங்கள் ஃபேமிலிக்காகலாம் என்னால் ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. மாமா எனக்காக? உனக்காக யோசிக்கலாம் கயல், ஒரு 5 செகண்ட் யோசிக்கலாம், ஆனால் அதுக்கு மேலாம் யோசிக்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக் அவன் கிச்சன்லேருந்து வந்தவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் பேசுகிறான். ஆ கயல், மாமாக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும்ல. ஆ அவர் கம்பெனியோட சிஇஓ, அவருக்கு நிறையா ஒர்க் இருக்கும். நம்ம 2 பேர் போகலாமா? ஏய் உனக்கு தான் கொரியாக்குள்ளார எங்கே போனாலும் எங்கே வரணும்னு கூட தெரியாதே. உன்னைய கூப்பிட்டு நான் எப்படி போவேன்? ஆ அதுவும் உண்மைதான். ஆனால் நீ தான் நிறைய கேட்ராமா பாப்பியே, அதை வச்சு ரூட் கண்டுபிடிக்க முடியாதா? ஏய் மேப்ஸில் பார்த்து போகலாண்டி. அக்கா இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் எப்படிடி தெரியாத இடத்துக்கு ஒரு ஆப்பை நம்பி போக முடியும்? போ, நான்லாம் உன் கூட வர முடியாது. அந்த ஆப்பையும் நம்பிட்டு போக முடியாது. அயல், அப்போ நான் வேணா உன்னை கூப்பிட்டுட்டு போய் விடவா? ஆ நீங்களா? இல்லை வேண்டாம். ஏய் என்னாடி வானாங்கிற? இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்த, உன் அக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கியே. இல்லைங்க, அது வேண்டாம். டேய் அமைதியாக இருறா, வேணா நான் கொண்டு போய் விடவா? ஆ அப்படின்ட்டு ரே சொல்கிறான். அதெல்லாம் ஒரு மயிலும் கூட்டிட்டு நீங்கள் ஜங்குக்கா அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை முறைச்சி பார்க்குறான். டேய் நீ எல்லாம் ஒன்றும் கூப்பிட்டு போவானா? டேய் ரிச்சி, நீயே கூட்டிகிட்டு போடா. ஆ நானா? மச்சான் ஒரு வேளை கையிலுக்கு எனக்கு பிடிக்காமல் போகுதா? ஏன் இப்படி பண்ணுறா? டேய் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல்ல, நீயே கூட்டிகிட்டு போய் விடுறா. ஆ சரி ஓகேடா, எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. ரிச்சி நீயே கையில் கூப்பிட்டுட்டு போய் விடு. வயன் நீ ஏதோ ஓகேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது இட்ஸ் ஓகே, ரிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டாலும் பரவாயில்ல தான். கயல் பார்த்து சேஃபாக போயிட்டு வரணும்னா. ஆனால் அவர் கூட நான் போனேன்னா அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பவுமே நான் அவர் கூட நல்லா சிரித்து பேச ஆரம்பிச்சிருவேனே. ஐயோ கடவுளே, அக்கா வேறு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கயல் யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே, அப்போது கயல் பார்த்து சேஃபாக போயிட்டு வா. ஆ ஓகே ரேஸ் அண்ணா, அதான் நான் இருக்கேன்ல, நான் நல்லா பார்த்துக்க வேண்டா அப்படின்ட்டு ரிச்சி பேசுகிறக்குள்ள கயல் அப்படியே மேலே போய் ரெடி ஆகிறதுக்கு போயிடுறா. அவள் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சுத்தமாக பிடிக்கல. என்னென்னு கேட்கணும், கேட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும். அப்போ ஓகே, நானும் போய் ரெடி ஆகணும். போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்டா ரிச்சி. டேய் நீ ரெடியாக எங்கே போகிற? ஆ கம்பெனிக்குடா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆ வேறு எங்கே போவேன்? அப்படியா, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்ல? ஆ இல்லை ரேஸ், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒர்க்குக்கு போங்க. எப்படி வலிரா பாரு. இவன் ஒன்றா வாயினா இழுத்து பேசிகிட்டு இருக்கா. இவன் வேற, நீயும் நல்லா ஆர்டர் அடி பங்காரம். ஆ எறி பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு. இல்லை இருந்தாலும் உனக்கு பெயினாக இருக்கும்ல, அதுக்கு காரணம் வேற நம்ம ஜங்குக் தான். டே ஓத்தா ரேஸ், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. என்ன எப்போ பார்த்தாலும் நீ அவ கூட பேசும்போது நான் இழுத்துக்கிட்டே இருக்க? ஆ மச்சான் உன்னை தானடா இழுக முடியும், நீ தானடா அவளோட ஹஸ்பண்டு. ஆ நான் அவளோட ஹஸ்பண்டாக இருந்தால் நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நீ தானே ஹஸ்பண்டு அப்படின்னு அவன் வேணும்னே கேட்குறான். எங்கள் ஜங்குக்கு அப்படியே அவனோட ஐஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அந்த புண்டை வேலையெல்லாம் நீ பார்க்க வேணாம் புரிதா? நீ மூடிக்கிட்டே எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஆ டேய் என்னடா நீங்கள் 2 பேரும் பேசியா சண்டை போடுறீங்க? ஆ ஐயோ இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நடுவில் போனாலே அப்படிதான்டா, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் புட்டுக்கும். டே ரேஸ், உனக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் ஜங்கு கூடயே ஆடிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நீ வா, இந்த சைடு வா. டே நான் ஒன்றுமே சொல்லடா, அவனோட நல்லதுக்கு தானே சொல்கிறேன், வயனோட நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன். ஆ அந்த மயிறு வேலைலாம் நீ பார்க்க வேணாம் தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ அவளை கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்காதுடா. இப்போ எதுக்குடா நீ என்னை கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிற?
நீ தாண்டா ஜங்குக்கு நடிச்சுக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் அவளை ஹர்ட் பண்ணனா நான் உண்மையாக அவளை கேர் பண்ணிக்கிறேன். ஐயோ நிறுத்துங்க, யாரும் என்னை கேர் பண்ணிக்க வேண்டாம், புரியுதா? ச ஏய் பண்ணியாதுக்கடி கத்துற? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா? ஜங்கு பாத்தியா, நம்ம இருக்கும்போதே வாங்கிக்கிட்டு அவன் எப்படி பேசுறான், அப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் எப்படி பேசுவான்? நீ ஏன் சொன்னல பாவண்டா வாயின் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. ரேஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏய் நான் உனக்காக தாண்டி பேசிட்டு இருக்கேன். சரி விடு, நான் பேசல, அமைதியாயிட்டேன், ஓகேயா? இங்க நடக்கிறெல்லாம் பார்த்தா எரிச்ச கூதியா வருது சை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் எதுவுமே பேசாம அவன் மேல போயிடுறான். இப்ப எதுக்கிடா அவ்வளோ பெரிய சீன் போட்டுட்டு இருக்கீங்க? டேரே நீ இப்படிதான் சண்டை போடுவோன்னா இனிமேல் இங்க வராதடா. பாரு வயனும் கஷ்டப்படுறா, ஜங்குக்கும் ஹர்ட் ஆகுறான்டா. டேய் நீ தான் சொன்னல அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு ரொம்ப வலிக்கும்னு. எனக்கும் அப்படிதான்டா தோணுச்சு. நம்ம தானே நம்ம ஃப்ரெண்டுக்காக பேசணும். ஆனா நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் வயன் பாவம்தான். நீங்க எதுவுமே பேசாம மேல போயிடுறீங்க. பாருடா பாவம்டா. அவங்க புதுசா வந்திருக்கா, அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. நீங்க போடுற சண்டையில அவ தாண்டா கடைசியில ஹர்ட் ஆக போறா. டேய் நீ அமைதியா இருறா, அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது. வயன் நல்லா தான் இருப்பா, அவளை நான் நல்லா கேர் பண்ணி நல்லா சப்போர்ட்டிவா பார்த்துக்குவேன். அந்த சப்போர்ட் அப்பால புண்டெல்லாம் இங்கே வானான்னா ஜங்குக்கு சொன்னதான் நானும் சொல்கிறேன். நீ மூடிட்டு லிமிட்டோட இரு, அப்படி இருந்துட்டேன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். டேய் அவன் கொஞ்ச நாளில் வயனை ஹர்ட் பண்ண போகிறான்டா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படா உன்னால் இப்படி இருக்க முடியுது? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு மச்சான். அந்த பொண்ணு பாவம் இல்லை. டேய் அவளை பற்றி பேசாதடா, நீ வா இங்கே வா, உட்காந்து தண்ணி குடி. தண்ணி குடி சுண்ணி குடின்னு. டேய் போடா. டே இங்க வாடா. டே உட்காரு, ஜங்குக்கு வந்துட்டோம், அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போகலாம். நீங்க ரூமை ஓப்பன் பண்ணா ஜங்குக்கு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. மாமா எதுக்கு நீங்க எப்போ பார்த்தாலும் இவ்வளோ வெறுக்கிறீங்க? ஏய் பார்த்தா அதுவும் பேசுறாதுடி, ஆல்ரெடி சமகான்ல இருக்க. காலையில் அவ்வளோ சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? பாவம் அவளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு கடைசியில் என்னை கழுவி விட்டு அவங்க கூட நீ நல்லா கழுவிட்டல. என்ன என்ன பேசுற ஜங்கு? ஏய் என்ன மரியாதைலாம் கம்மியாகுது. சரி ஓகே மாமா இங்கே பாருங்க. ஏய் நான் மாமான்னு கூப்பிட்ற ரைட்ஸ் எல்லாம் உனக்கு இல்லவே இல்லை, புரியுதா? கையிலுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. மொத்தம் அவன் கூட உரசிட்டு நிற்கிற. நாடி அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஐயோ அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ அவன் கூடயே போய் சாவடி. அவனை நல்லா பார்த்து பேத்து கிழிச்சிருவான். என்கிட்டலாம் வந்துடாத, வந்தேன்னு வச்சுக்கோவேன் உன்னை நான் இதுக்கு மேலேயும் ஹர்ட் பண்ணுவேன். வங்காரம் உன்னால் அதை தாங்க முடியாது. பார்த்தா நான் எதுக்கடி இதுக்கு இவ்வளோ ஹைப்பாக ஆகிறேன், அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்கேன். அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் காண்டாகுது. நீ இவ்வளோ பண்ணுறல, நான் பண்ணுறேன் பாரு, உனக்கு நல்லா ஹர்ட் ஆகிற மாதிரி அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ரொம்ப கோவமா அப்படியே டோரை நல்லா டம்முன்னு சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் உங்கள் காதில் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கீங்க. இது வேற ரொம்ப வலிக்குது. ஏன் மாமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான் எப்பயாச்சும் அவங்க கூட எப்படியாச்சும் நல்லா ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவாச்சு, அதுக்கு கூட நீங்கள் விட மாட்டேங்கிறீங்கள. டேய் கிளம்பலாண்டா. டேய் ஜங்குக்கு வந்துட்டியா? சரி வாடா போகலாம். டேய் மச்சான் நான் பேசினலாம் தப்பாக எடுத்துக்காதுடா. உன் நல்லதுக்கும் தான் நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான், உன் மேலெலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவள் மேலே ஒருத்தி இருக்காளே, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரிக்கணும்னு நினைக்கிறாள்ல, எனக்கு எல்லாமே புரியுதுடா, கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அவளுக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பாக பெருசாக வச்சுருக்கேன். அவளுக்கு பெருசாக நான் கொடுப்பேன். அப்போ அவள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவா எனக்கு அவள் பண்ணுறா எல்லாத்துக்கும். டே என்னடா பாதிலேயே அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான்? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை மச்சான், வா நம்ம போகலாம். டேய் நீ போயிட்டால அப்போ செம பங்கம்டா. ரேஸு நம்ம ஸ்கூலில், ஹை ஸ்கூலில், காலேஜில் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா? அப்படியா? ஆமாண்டா, அப்போ கூட ஒருத்தர் இருந்தானே,
அவன் கூட பைக் எடுத்துக்கிட்டு உன்னோட எக்ஸ் முன்னாடி அப்படியே வீலிங்கெல்லாம் தூக்குனானே. ஆமாம், அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்களா? ஆமாடா, அவன் கூட அப்படி வீலிங்கை தூக்கி அப்படியே மல்லாக்கா படுத்து அவனோட தலையில் கூட அப்படியே சூரிய வட்டம் மாதிரி ஒரு வழுக்க விழுந்ததே. இப்போ கூட அப்படிதான் இருக்காமாடா. அவன் ஃபோட்டோ கூட காமிச்சான். இங்கே பாரு. ஆமாடா, அப்படியே இருக்கு. பாத்தியா, என்னோடதை தொடணும்னு நினச்சா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் கடைசியில் நடக்கும். மச்சான், டேய், உன்னோடது யாரா தொண்ணுன்னு நினைப்பா? எவன்டா தொண்ணுன்னு நினைப்பான்? இல்லைடா, தொடணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுலடா ரிச்சி. டே மச்சான், ஏதோ நல்லா கார்னர் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்கு. என்னதான் இப்படி பேசுறியா? டேய், உன்னதுக்கிட்டா நான் பேச போகிறேன். காமனா சொன்னேன். பாரு, அவனுக்கு நான் கூட எதுவுமே பண்ணல. அவனாதான் போய் வலிக்கு விழுந்தான். அந்த மாதிரி தான் தன் வினை தன்னை சுடும். என்னடா டேய், நாடா இப்படி கருத்தெல்லாம் பேசுற? அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டடா மச்சான் நீனு. ஆமாம்மா, சிஓ டேரக்டர்லாம் ஆனால் அப்படிதானே இருக்கும். இதுக்கப்புறம் நீ ஒரு கலக்குடா மச்சான். நான் ஒரு பெரிய கரண்டியாக எடுத்துகிட்டு வரேன். கரண்டியாக எடுத்துகிட்டு வா, வந்து உன் சூத்தில் விடுறேன். டேய், என்னடா இப்படி பேசுகிற? சென்சாரே போடாம. டேய், நம்ம ஃபன்னாக இருந்தால் இப்படி தான் பேசணும்னு உனக்கு தெரியும்ல. அப்படின்னு தெரிச்சி நாடா நீ பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க. நான் காரில் ஏறு. ஒன்றும் இல்லை மச்சான், ஏறுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் அவன் பின்னாடி உட்காந்துக்கிறான். டேய், பாட்டை போடுறா. கடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கவா, பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கவா. டே மச்சான், அந்த லைன்ரா. டேய் வரேன்டா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே அதானே? அதே தான்டா. டேய், பம்பம் பம்பம் பம். டேய் வாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா வைபா சிரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ரேஸ் அவன் பின்னாடி உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே அமைதியா. என்னடா இவனுக்கு யாரோ கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி இவ்வளோ அமைதியா இருக்கானே. கரண்ட் அடிப்பட்ட காக்கா மாதிரி உட்காந்துருக்கான்டா பின்னாடி நம்ம ரேஸு. ஆமாம் மச்சான், அப்படிதான் உட்காந்துருக்கான். டே ரே, என்னடா ஆச்சு உனக்கு? எங்களுக்கு முன்னாடி வைபுனா நீ தான் வந்து நிற்ப. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு வந்துருக்கீங்களே, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. டேய், என்னடா சொல்கிறீங்க நீ? நாங்கள் என்னைக்கிடா உன்னை டிஸ்டர்பாக நினச்சிருக்கோம் மச்சான். டேய், ரேஸ் வேற மாதிரி பேசுகிறான்டா. ஆமாம் மச்சான், ஒரு மாதிரி சிலுகு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. டே ரே, எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்காதுடா, ஒரு மாதிரி இருக்குல்ல. நீ முன்னை விட மாறிட்டான் மச்சான். இல்லை, எனக்கும் அப்படி தான்டா தோணுச்சு. ரே ரொம்ப மாறிட்டான். முன்னெல்லாம் அவன் என் கூட எவ்வளோ ஜாலியாக பேசுவான் பாரு. ஆமாண்டா, நீங்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு வரப்போகிற பிள்ளைங்களாம் கழட்டி விட்டுட்டு பேச்சப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே. ஆமாம், நான் ஒரு சந்தில் ஒரு பொண்ணு கூட பண்ணா, அடுத்த சந்தில் ரே அங்கே கத்திட்டு இருப்பான். ஐயோ அம்மா நிறுத்தி அப்படின்ட்டு. டே, அவன் நிறுத்துன்னு என்னைக்கிடா சொல்லியிருக்கான்? இன்னும் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கான். ஆமாம். டேய், ரேரியான்ல அவனுக்கு உள்ளுக்குள்ளார ஸ்பெஷலாக ஒரு மந்திரங்கள் இருக்குடா. அப்படியா மச்சா? என்ன மந்திரிகள்? பன்னி மந்திரங்களா? அது எனக்கு தெரிலடா, அவனுக்கு தான் அது தெரியும். அவன் உள்ள அதை மறைச்சு வச்சிருக்கான் மச்சான். டேய், ரேக் இருக்குன்னா எனக்கும் இருக்குடா. உனக்கு என்ன மந்திரங்கள் இருக்குன்னு நான் சொல்லவா? உனக்கு கோழி மந்திரங்கள் ரிச்சி. மச்சான், அதனடா பண்ணும்? டேய், அதான் எப்போ பார்த்தாலும் மறந்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். டேய், கரெக்டாக சொல்லிட்டடா. எனக்கு என்னடா, இந்த எஃப்எஃப்லேயே ரொம்ப ஜாலியாக ஜிம்கானாவாக இருக்கிறது நான் தானே. டேய், என்னோட இடம் வந்துருச்சு, அப்படியே அந்த சைடு ஓரமாக நிறுத்துங்கடா. வந்துருச்சா? சரி மச்சான். டேய், நம்ம இவனுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்டா. ஆமாண்டா, எனக்கும் அப்படி தான் தோணுது. இவன் டெய்லியும் கேப் புக் பண்ணுற காசெல்லாம் நம்மளோட ஃபியூவல்லேருந்து எடுத்துக்கிறான். என்னடா தெரிச்சு, இதுக்கப்புறமா எங்களுக்கு காசு கொடுத்துட்றா. டேய், என்னடா நம்ம இப்படி தான் பழகிருக்கோமா? டேய் பாடுறா, திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டான். இப்படிலாம் பேசினாதான் உனக்கு ஃபார்முக்கு வர தோணுதுல்ல? இல்லை மச்சான், சும்மாதான். சரிடா, அதை பற்றி யோசிக்காமா போய் வேலையை பாரு. டேய் ரிச்சி, எடுறா வண்டி எடு. சரி மச்சான். டேய் ரிச்சி,
பாய்டா. சரியான சிக்கமா இருக்கான் மச்சான். ஆமாண்டா, அப்படிதான் இருக்கான். அதனால தானே நம்மளுக்கு ரிச்சி ஃப்ரெண்டானா? ஆ, நம்ம அதை விட சிக்கங்கிறியா எப்பயுமே. சரிடா ஜங்குக்கு, கம்பெனில எந்த ஒரு வேலையும் இல்லைனா அப்படியே வேற எங்கேயாச்சும் போகலாமா? டே மச்சான், என்னை நீ தாண்டா எப்போ பார்த்தாலும் கெடுத்துக்கிட்டே இருக்க. ஆ, நான் கெடுக்கிறேண்ணா? என்னடா சொல்கிற? ஆ, எங்கள் அப்பங்கிட்ட இந்த கம்பெனி வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் சொல்லு. அதுக்காக என் லைஃப்பையே நான் தானம் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம் மச்சான், நீ அதுதான் பண்ணியிருக்க. சரி, அப்போ என்ன பண்ணலாங்கிற? டே, நம்ம வேலை செய்யணும்டா. ஆ, எங்கள் அப்பா வந்து நிற்கும்போது லாஸில் போயிருக்கக்கூடாதுல்ல. என் அப்பாவை விட நான் 1% ப்ராஃபிட் அதிகமாக தானே காட்டணும். அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் நானும் ஒரு பெரிய கைன்னு. ஆமாம் மச்சான், அதுக்கு நம்மளால என்னடா பண்ண முடியும்? நம்மளுக்கெல்லாம் அது தெரியாதே. டேய், இதனால தான் சொன்னேன் நீ தான் என்ன கெடுக்கிறேன்னு. இதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கணும் மச்சான், வேலை பார்க்கணும். சண்டை செய்யணும்டா. டேய் ஐயோ, நீ தாண்டா இப்போ சிக்கோமா பேசிகிட்டு இருக்க. பிடிக்கலடா ஜங்குகா. உனக்கு பிடிக்கலண்ணா நீ சூத்த முட்டி கிளம்புன்னா. டேய், இதுக்கப்புறமா ஒர்க் பார்க்கணும்டா. நல்லா ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு 1 இயரில். அப்போ தான் நான் எங்கள் அப்பா கிட்ட பேச முடியும். எனக்கு இவ்வளோ பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. டேய், அப்போ நிஜமாலுமே சொல்கிற மாதிரி நீ வைன முடிச்சுட்டு தான் போறியா? டேய், அதுதான்டா என்னோட மெயின் பிளானே. நான் எதுக்கிட்ட அவ்வளோ மாதிரி ஒரு பட்டி கடை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? நீயே சொல்லு. என்னெல்லாம் பார்த்தா எத்தனையோ பேர். டேய், பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்க்கு கூட என்ன தாண்டா பிடிக்கும். எவ்வளோ பேருக்கு நான் க்ரஷ்ஷாக இருக்கேன் சொல்லு. ஆமாம் மச்சான், இருந்தாலும் வைன் ஹர்ட் ஆகிறத பார்த்து கையில் ஹர்ட் ஆகிட்டானா? அவனுக்கு அவன் பிரச்சனை. டே ரிச்சி, இப்போ விட என்னோட க்ரஷ் ஒருத்தி இருக்கா தெரியுமா, சினி இண்டஸ்ட்ரியில். ஆமாண்டா, அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான். நம்ம போய் கண்ணீர் தொடச்சோன்னு நான் ஆசையாக நினச்சேன்டா. ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லைடா, அவ்வளோ ஒர்க் இருக்கு. நம்ம ஒர்க்லாம் நல்லா பார்த்துட்டு அப்படியே சைடில் இதெல்லாம் ஓட்டும். மச்சான், நீ திரும்ப ஃபார்முக்கு வந்துட்ட போல. நான் எப்பயுமே என் ஃபார்மில் தான்டா இருக்கேன். சரிடா, சரி ஓகே விடு. உன்னை வேற நான் விட்டுட்டு கையில் வேற கூப்பிட்டுட்டு போகணும். ஆமாம்ல, நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். டேய் பார்த்துடா, எனக்கு அவ்வளோதான் பிடிக்காது. அவளோட தங்கச்சி நல்ல பொண்ணாக தான் இருக்கா. அவளை நல்லா சேஃபாக பார்த்து கூட்டிகிட்டு போ. சில்மிஷா அவளெல்லாம் பார்த்துறாது என்ன? டே மச்சான், அது ஏன்டா காதை பிடிக்கிற? விடுறா, நான் பார்த்துக்கிறேன். ஏன் ஆளாச்சே, நல்லா தாங்கு 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 தாங்குன்னு தாங்குவேன் மை லார்ட். டேய், நீ சாதாரணமாக அவளை கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு வந்தால் மட்டும் போதும்டா, வேறு எதுவும் பார்க்காதா? சரிடா, நான் கிளம்புறேன். நீ அப்படியே கார் ரிவர்ஸ் விட்டு அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துரு. என்னாச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறாடி. ஓகே மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி அவன் காரை திரும்ப உங்கள் வீட்டுக்கு தான் விடுறான். ஜங்குக்கு அவன் எப்பயும் போல அவனோட கம்பெனிக்குள்ளார என்டர் ஆகுறான். ஐயோ, ஏன் இப்படி ஜங்குக் மாமா பண்ணாரு? அக்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னால் ரிச்சி பார்க்க கூட முடியல. அவரு கூடயும் நான் போகணும், ரேஸ் அண்ணா கூட நான் போயிட்டு வந்திருப்பேன். கையில், நீ அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா போதும், மற்றது எதுவும் பண்ண வேண்டாம். ஆமாம், இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவைதானா? ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கே. அக்காவால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனாலும் அவள் சொல்கிறது தான் கரெக்டு. அவள் சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். அக்கா சொல்கிறது நம்ம கேட்கணும் கையல். அப்படிங்கிற மாதிரி கையில் யோசிச்சுட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேயே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்ட்டு. கையல் கீழே ஹாரன் அடிச்சதை கேட்டுட்டு அப்படியே அவங்க ரூமை தான் நோக் பண்ணுறா. உங்ககிட்ட எந்த ஒரு சத்தமும் இல்லை, டைம் ஆகுதுன்னு அவள் கீழே வந்துடுறா. ஏய் ஜிலேபி. இவர் வந்த உடனே இப்படி கூப்பிடுறாரு. கையல், எதுக்கும் நீ ரியாக்ட் பண்ணாது. அக்கா சொல்கிறது கரெக்டு, அக்கா நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. போகலாமா? போகலாண்டி, அதுக்கு தானே வந்திருக்கேன், நீ வா. ஓகே. ஏ என்ன பேக் சீட்டை ஓப்பன் பண்ணுற? வாடி, வந்து முன்னாடி உட்காரு. இல்லை, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஏய், நான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் டி, வா முன்னாடி வந்து உட்காரு. அவர் கூட நான் உட்காந்துன்னா கண்டிப்பாக வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஏதாவது பேசுவேன். ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கையில் யோசிச்சுக்கிட்டு வந்து முன்னாடி உட்காந்துடுறா. சரி போகலாமா? சரி போகலாம்.
ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருந்தியே, என்னாச்சு? ஆ ஆ கேட்பாருன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக கேட்பாருன்னு தெரியாதே. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரிலடி, என்னாச்சு? ஆ கையால் சொல்லாத. அது அக்காவுக்கு உடம்பு முடியலல்ல, அதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், அது ஏன்டி நீ ஃபீல் பண்ணுற? ஆ நீ ஜங்கு கிட்ட சொல்லு, அவன் ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டுட்டு போவான். நான் வேணா சொல்லவா ஜங்கு கிட்ட? நான் சொன்னா என் மச்சான் கேட்பான். ஆ கண்டிப்பாக சொல்கிறீங்களா? எனக்கு அக்காவையும் மாமாவையும் சந்தோஷமாக பார்க்கணும், ஆனால் அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சரி ஓகேடி, நம்ம கதைக்கு வருவோம். நீ ஏன் மூட் ஆஃபாக இருந்த? அதான் சொன்னேன்ல. அது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கையல். உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் உன் கண்ணை பார்க்கல தான், ரோடை தான் பார்த்து ஓடிட்டுருக்கேன். இருந்தாலும் நீ பேசுகிறத வச்சே தெரியுது அதெல்லாம் இல்லைன்னு. சொல்றி, எது வந்தாலும் சொல்லு. என் இரும்பு மனசை இன்னும் இரும்பாக்கிட்டு கேட்டுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. ஏய், இவ்வளோலாம் யோசிக்காதடி. என்ன எனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அக்காவுக்கு தான் பிடிக்கல. ஆமாம், எனக்கு ஏன் பிடிக்கணும்? பாரு, சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் புரியுது. இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தானே பிடிச்சிருக்கணும். பாரு, இந்த ஏஜ்லேயே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கூட அப்படி இப்படிலாம் சுற்றணும், உங்கூட அப்படிலாம் இருக்கணும்னு நான் யோசிக்கல. கொஞ்ச நாள் ஆகட்டும், ஸ்டில் இருந்தாலும் நீயும் நானும் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். உனக்கு 19 ஆயிடுச்சுல்ல? அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? ஏய், ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காம எப்படி போகும்? உனக்காக தாண்டி ஒரு நாளில் தமிழ் எப்படி கற்றுக்குதுன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளில் தமிழ் கற்றுக்குவீங்களா? அப்படி என்ன பார்க்குறீங்க? ஏய், நான் நிறையா சீரீஸ் பார்க்குறேன், அப்புறம் நிறையா புக்கெல்லாம் படிக்கிறேன் தமிழ் கற்றுக்கணுன்னு. சரி ஓகே, நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நானும் உங்களுக்காக கொரியன் கற்றுக்குறேன். ஏய், எனக்கு தெரியும்டி, மாமனை உன்னால் ரெசிஸ்டே பண்ண முடியாது, உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. ஆமாம், என்ன பண்ணுறது? ஆனால் அக்காவை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. அக்காவுக்கு இது தெரிஞ்சால் இன்னும் திட்டுவா. அவ்வளோதான், நீ யோசிக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. ஏய், ஏதாவதுனா சொல்லு, அப்புறம் அவாய்டெலாம் பண்ணாதடி. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே லட்டு திருடுறே. ஐயோ ஐனா, கொள்றியடி. சரி, உன் காலேஜ் எந்த சைடு போகணும் சொல்லு. அதுவா, நான் உங்களுக்கு டைரக்ஷனே சொல்லியா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் திரும்புங்க. ஓ, எல்லாம் பார்த்துட்டியா? ஆமாம், எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன் தெரியுமா? அப்படியா? அப்புறம் வேற என்ன, உன் கூட நிறையா சுற்றணுன்னு ஆசைப்படுறேன். ஏய், அதெல்லாம் பண்ணலாண்டி. காலேஜுக்கு போயிட்டு நான் மறந்துட மாட்டேன்ல. டெய்லியும் நான் உன்னை பிக்கப் பண்ணுறேன், நானும் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், புரியுதா? இது ஜங்கு கூட கார் தான். சரி, அப்போது என்னை எப்பயுமே கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டுட்டு வந்து விடுவீங்களா? கண்டிப்பாக விடுறேன்டி, அதுக்கு தானே நான் இருக்கேன். நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா? நான் போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளார என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுவும் ஸ்டூடெண்ட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிடி, பார்த்து போயிட்டு வா. நான் வெளியே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன், சீக்கிரமாக வந்துடுறீ. என்னால் அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது, சங்குக்கு ஒர்க் கொடுத்துருக்கான், போகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். சரிடி, பாரு. எந்த சைடு? சங்குக்காவா? அப்படியே உன்னோட ஒர்க்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறான். பட் ஆனால் உங்களோட தாட்ஸ் தான் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு. பங்காரம் பங்காரம் பங்காரம். ஏன்டி அப்பெல்லாம் உனக்கு நடக்குது? நீ அவன் கூடயோ இறி, அவன் கூடயோ என்னமோ பண்ணு, எனக்கு ஏன்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுது, இவ்வளோ ஜலஸ் ஆகுது? எனக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது? எனக்கு இப்படிலாம் ஆனதே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவளுங்க தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஏன் இப்படி ஆகணும்? எனக்கு இப்படி ஆகக்கூடாது, எப்பயுமே இப்படி ஆகக்கூடாது. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுடி, எப்பயுமே உன்னை எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதுக்கப்புறம் உன்னை பிடிக்கவும் பிடிக்காது.
அவன் அப்படியே அந்த சேரில் சாஞ்சுக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் நீ அவன் கூடயே ஆடிட்டு இருக்கல. உனக்கு ரீல்ஸை தான் ரொம்ப பிடிச்சிருக்கா? அவன் நினச்ச மாதிரியே அவன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் உன்னை தூக்கிக்குவான். அதுதான் நடக்க போகுது. அது எதுக்கு எனக்கு? நீ யார் கூட இருந்தா எனக்கு என்ன? நான் ஏன் ஃபீல் பண்ணும்? நான் அவனுக்கு நினச்ச மாதிரி டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ, அப்புறம் நான் உன்னை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். ஆமாம், நீ என் கனவுல கூட வரமாட்டேன். அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். எத்தனை பேர் கூட வேணாலும் சுற்றலாம், எவ்வளோ ஜாலியாக வேணாலும் சுற்றலாம். இப்போ கூட நான் சுற்றுவேன், அப்படி தான் இருப்பேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட டோர் நாக் ஆகுது. யார் அது? உள்ள வாங்க. ரிச்சியாக தான் இருக்கும். அத்தா எதுக்கிட்ட அவனுக்கு இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்ட்டு அவன் கத்துறான். யார் வராங்கன்னு பார்க்காம. அப்போ அங்கே ஜூலி தான் இருக்கா. சாரி ஜங்குக், என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? பார்த்தாலே தெரியுது. நீயாடி? நான் கூட வேற யாரோ நினச்சேன். யாரு நினச்ச? உன் ஒய்ஃப்னு நினச்சியா? அவளை பற்றிலாம் நான் யோசிக்கிறது கூட கிடையாது தெரியுமா? அவளை பற்றி நான் எப்பயுமே யோசிக்க மாட்டேன். அப்படியா? அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் கேட்குறதுக்கு. உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். என்ன ஜாங்கு, அவ கூடயே இருக்க போல. என்னை மறந்துட்டியா? உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன்னை எதுக்கு நான் மறைக்கணும்? சொல்லிங்க பாரு, நம்ம இன்னும் பிரேக்கப் பண்ணல. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதனால தான் ஜங்குக்கும் பின்னாடியே பூனை மாதிரி சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் நீ முன்னாடி மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. முன்னெல்லாம் நீ எனக்கு கால் பண்ணுவ, எப்பயாவது வேணும்னா ஜூலி இந்த மாதிரி வா அப்படின்னு கூப்பிடுவ. அந்த மாதிரி நீ எதுக்குமே இப்போலாம் கூப்பிடுறதே கிடையாது. என்ன ஜாங்கு, அவ கூட ஹனிமூன் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? அதனால தான் நான் மைண்டுக்கு வர மாட்டேங்கிறேனா? நான் எதுக்கடி அவ கூட ஹனிமூன் போகணும் நீ இருக்கும்போது? அவ கூட நான் ஹனிமூன் போக மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் அதை பற்றிலாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லடி. அப்படியா? அப்போ நீ அவளை ஒரு டைம் கூட தொட்டதே இல்லையா ஜங்கு? அது எப்படி நான் சொல்லுவேன்? ஜங்குக்கு நீ யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆல்ரெடி அவ கூட அப்படிலாம் இருந்தியா என்ன? இல்லடி, அதெல்லாம் இல்லை. ஜங்குக்கு உன்னை பார்த்தாலே தெரியுதுடா. விடு, நான் ஒன்றும் அவ்வளோ நேரோ மைண்டட் கிடையாது. ஆனால் அதுக்கு நீ இப்படி ஆடி இருப்ப. நான் ஆமான்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்ல முடியும்? அவ தான் ஒய்ஃப்னு வந்துட்டாளே, அப்புறம் என்னால் அவகிட்ட என்ன சொல்ல முடியும்? ஆனால் நீ அவ கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே ஜங்குக் பக்கத்தில் அவ வரா. அப்படியே சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா ஜூலி. ஆமாடி, எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல. அப்போ அது போதும் ஜங்குக். அவளை உனக்கு பிடிக்கலனா அப்போ என்ன தானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமாடி, எனக்கு அவளை பிடிக்கல. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஜங்கு. உன்னை பிடிச்சிருக்குடி. விடு ஜங்கு, இங்க பாரு. அவளை தான் உன்னை பிடிக்கல, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, உனக்கும் அவளை பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இப்படி என்னை தள்ளி விடுறேன்? நான் உன்னை தள்ளிலாம் விடலடி. நல்லா தெரியுது நீ அதுதான் பண்றேன்னு. இதுவே என் பழைய ஜங்குக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் தெரியுமா? இந்நேரத்துக்கு என்னை இழுத்து பிடிச்சி ஒரு 4 கிஸ் அடிச்சு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். அதை பற்றிலாம் பேசாதடி. நீ தான் ஜங்குக் மாறிட்ட. நான் மாற கிடையாது. நான் அப்பவும் இப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஜூலி. இல்லை ஜங்குக், நீ போய் சொல்கிற. முன்னாடி அதான் சொன்னல, நீ அப்படி இருப்ப, இப்போல்லாம் நீ விலக்கி விடுற அப்படின்ட்டு. பாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதில் வெறியாயிட்டு ஜங்குக் அப்படியே அவனை இழுத்து பிடிச்சிக்கிறான். பாரு, நான் அப்பவும் இப்படி தான் இருக்கேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன், புரிதா? நான் அதை உனக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கு தான் ஜங்குக் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜங்குக் அப்படியே ஜூலியை தூக்கி அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவனோட நெக்கை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். எஸ் ஜங்குக், அப்படிதான். இதெல்லாத்தையும் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? சுட்டு மாமா, என்னை விடுங்க, வேண்டாம். நீ விடுன்னு சொன்னா நான் உன்னை விட்டுருவேனா? பாரி, அதெல்லாம் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. இதுக்கு மேலாம் என்னால் முடியாது. சுட்டு மாமா,
மாமா நான் விடுங்க. ஏய் விட முடியாதுன்னு சொல்றேன்ல, அதை தவிர வேற ஏதாவது கத்துடி. திட்டு மாமானே சொல்லி கொத்து வாரம் முன்னாடி நீ இப்படி இருக்க. உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஹர்ட் பண்ண முடியல. ஹேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஹேட் பண்ண முடியல. எஸ் ஜங்குக், அப்படிதான் ஜங்குக். இது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக். சுட்டு மாமா, உங்களுக்கு என்ன நிஜமாலுமே பிடிச்சிருக்கா? உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லடி. உன்னை எனக்கு எப்பயுமே பிடிக்காது. மாமா நிஜமாலுமே வா? ஆமாடி, உன்னை எனக்கு என்னைக்குமே பிடிக்காது. ஆமா வைன், உன்னை எனக்கு எப்பயுமே பிடிக்காதுடி. எப்பயுமே பிடிக்காது. ஜங்குக், எஸ் ஜங்குக், அப்படிதான் ஜங்குக்கா. இதெல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. உன்னை எனக்கு ஆனால் பிடிச்சிருக்குடி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஜங்குக், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வாரம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட் ஜங்குக், வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா அப்படியே தள்ளி விடுறா. ஏய், இப்போ எதுக்கு நீ தள்ளி விட்ட? ஜங்குக், இப்போ நீ என்ன வார்த்தை சொன்ன? என்ன சொன்ன? உன்னை எனக்கு பிடிக்கும் தான் சொன்ன. இல்லை, அதுக்கப்புறமா என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதுதான் சொன்ன. ஜங்குக், நீ திருந்தவே இல்லைல்ல? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் பங்காரம்னு கத்திட்டு என்னதான் சொன்னேன்னு சொல்ற? வெக்கமா இல்லை உனக்கு? சி, உன் கூட பண்ணணும்னு வந்தம் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அப்படியே கோவமா அங்கிருந்து வெளியே போக பாக்குறா. அப்படி சொல்லிட்டேனா? வாரம் என் லைஃபே ஹெல் ஆகிறல்ல உனக்கு இருக்குடி. ஆனால் நான் உனக்கு என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்கு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நான் ரெக்ரெட் பண்ண வைப்பேன்டி. எப்படியா ஜங்குக் நீ பண்ணுவ? இருக்கு உனக்கு இருக்கு. நான் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜூலியா அப்படியே டோர் ஓப்பன் பண்ணா. அங்கே ரேஸ் தான் நின்றுட்டு இருக்கா. ஹே ரேஸ், நீயா? நான் கூட பயந்துட்டேன். என்ன இப்படி நின்றுட்டு இருக்க? ஜங்குக்கை பார்க்கணுன்னு வந்தியா? இல்லை, அதுக்காக நான் வரல, சும்மாதான். என்னோட பர்ஸ் அப்படியே கார்லேயே விழுந்துருச்சு, அதை எடுக்கலான்னு வந்தேன். ஓ, இப்பெல்லாம் நீ ஜங்கு கூட தான் இருக்கியா? ஆமாண்டி, நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. உள்ள என்ன நடந்துச்சு? உள்ள என்ன நடந்துச்சா? எல்லாமே நடந்துச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சரி, நான் கிளம்புறேன். அப்படியா? நானும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு காமிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ரேஸ் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஏய், வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆடி உனக்கு? ஆல்ரெடி பாரு டைம் எவ்வளோ ஆயிடுச்சு. சாரிங்க, நிஜமாலுமே அங்கே ரொம்ப வேலை இருந்தது, எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 to 3 days என்னை காலேஜ் வர சொல்லிட்டாங்க தெரியுமா? ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? சரி ஓகேடி, உனக்கு நல்லது தான், நல்லா படிக்கணும், என்ன புரிதா? ஓகே, ஆனால் படிக்காத டைம்லாம் நீ என்கிட்ட பேசு. சரி, நான் அப்படியே பண்ணுறேன் லட்டு திருடுறே. ஏய் சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஆனால் எனக்கு பசிக்குதே. பசிக்குதா? ஐயோ, என் மைனாக்கு பசிக்குதா? சரி வா, நான் உன்னை நல்ல ரெஸ்டாரண்ட்டாக கூப்பிட்டுட்டு போகிறேன். அப்படியா? ஐயோ, நான் எவ்வளோ நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, கொரியா வந்ததுக்கு அப்புறமா வெளியே போய் நல்லா சாப்பிடவே முடியலன்னு. இப்போ உங்கள் கூட நான் வரேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ குழந்தை தாண்டி. நான் குழந்தையா? நான்லாம் குழந்தை இல்லைப்பா. ஏய், நீ குழந்தை தாண்டி. ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு இவ்வளோ சிரிக்கிறீ? அது வேற, ஆனால் நான் குழந்தை கிடையாது, புரியுதா? ஏய், நீ குழந்தை தான். குழந்தை இல்லை நான் சொல்கிறேன்ல. அப்படியா? குழந்தைய விட அதிகமாக உனக்கு என்ன தெரியும்? 10th டேபிளுக்கு மேலே தெரியும்னு சொன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நான் நிறையா ட்ராமாலாம் பார்த்து நிறையா ரொமான்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண தெரியும் தெரியுமா? ஏய், அப்படியா? நிஜமா? நீங்கள் என்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியா? நிஜமாலுமே உனக்கெல்லாம் தெரியுமாடி? சரி, சீக்கிரமா நீ வா, அது கேட்கணுமே, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு எனக்கு சொல்லு.
ஹா, இப்போ நீங்க தான் குழந்தை மாதிரி பண்றீங்க. நான் பண்ணலையே, நீங்க பண்றீங்க. சரி விடு, உனக்கு என்ன தெரியும் நீ சொல்லு, அதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி அப்போ போலாமா? ஏய், நான்லாம் காருக்குள்ளாரியா உட்காந்துட்டேன், நீ தாண்டி வரல, சீக்கிரமா வா போலாம். ரிச்சியும் கையிலும் அவங்க கார்ல அப்படியே போயிடுறாங்க. ஏய், என்னால முள்ளடி, எக்ஸைட்மெண்ட் தாங்கல. உனக்கு அப்படி என்னதான் தெரியும் சொல்லு. அது நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றேன் ரிச்சி. ஏய் சொல்றி. நீ சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். சரி ஓகேடி, வெயிட் பண்றதுலயும் ஒரு சுகம் இருக்கு, நான் வெயிட் பண்றேன். சரி நீ இங்கே இங்கே இறங்கு, நம்ம சீக்கிரமா ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி உட்கார்ந்தாதான் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கருக முடியும். ஆனா என்ன நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? ஏய், இது செம ரெஸ்டாரண்ட்ரி, நீ சாப்பிட்டது இல்லையே, நீ இறங்கு, அப்பதான் உனக்கு தெரியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கயல் எங்கேருந்து இறங்குறா. வாடி போகலாம். நிஜமா இங்கே சாப்பாடு நல்லா இருக்குமா? எங்கள் இந்தியன் சாப்பாடை விட நல்லா இருக்குமா? ஏய் செம்ம பக்காவாக இருக்கும். ஆனால் உங்கள் சாப்பாடு அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில. உன்னோட அக்காவோட கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சுது இந்தியன் ஃபுட்ஸ் தான் மாசு அப்படின்ட்டு. சரி, ஆனால் இங்கே நல்லா இருக்கும்ல? ஏய் நாடி இவ்வளோ நீ சந்தேகப்படுற? நீ வந்து சாப்பிட்டு பாரு, அப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரிச்சியாக உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான். சார் எனி ஆர்டர்? அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஏய் என்ன வேணும்னு சொல்கிறீ பார்த்து. ஆனால் நான் இங்கே எதுவுமே சாப்பிட்டதே கிடையாதே, எது நல்லா இருக்கும்? இது நல்லா இருக்கும்டி. அப்படியா? ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு இது இன்னும் நல்லா இருக்கே. அதை விட இது நல்லா இருக்கும்டி. ஆமாம் மேம், உங்கள் அண்ணா சொல்கிற மாதிரி இது நல்லா இருக்கும். அதுதான் எங்களோட ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் ஃபுட்டே. என்னது அண்ணாவா? அப்போ அதுவே கொண்டு வாங்க. ஒத்தா சிரிக்கிறியா நீ? என்ன நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? சாரிடி. மைனா சாரி. அவன் அண்ணாங்கிறான், நீ சிரிச்சுட்டு உட்காண்ட்ருக்க. அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியுமா? சரிடி, உன்னை பார்த்துக்கிறேன். அவங்கிட்ட நீ சொல்ல மாட்டியா நான் வந்துட்டு அண்ணா இல்லைன்னு? ஐயோ, இதையே இவ்வளோ பெருசாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் உன் அண்ணா கிடையாது. சரி, அது நம்ம 2 பேர்த்துக்கும் தெரிஞ்சா போதும் இல்லை, விடுங்க. இப்போ பாரு, அவன் வரட்டும், அவன்கிட்ட நான் திரும்ப சொல்லுவேன் பாரு. ஐயோ விடுங்க லட்டு திருடுறே ரிச்சி, விடுங்க. ஏய் என்னாடி? விடுங்க விடுங்கன்னா நான் தான் உடனே வாயில நல்லா. என்னது புரியல? அது ஒன்றும் இல்லடி மைனா. நீ அதுக்கெல்லாம் இன்னும் உனக்கு ஏஜ் வரல. ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா அப்படிலாம் பேசுகிறேன். அப்படியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, நான் எனக்கு நிறையா விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. என் அக்காவை விட எனக்கு நிறையா விஷயம் தெரியும், தெரியுமா? அப்படியா? ஆனால் நீ தான் சொல்ல மாட்டேங்கிறியே. கண்டிப்பாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேம் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. சார் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. வெயிடா. அப்புறம் பாரு, இவன் என் தங்கச்சிலாம் கிடையாது. அப்போது நீங்கள் தான் அவங்களோட தம்பியா சார்? என்னது? ஏய் ஆமாம், நான் தான் அவளோட தம்பி. சார் சாரி சார், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டேன், நீங்கள் தான் தம்பின்னு தெரில. ஓகே மேம், நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா மறுபடியும் கூப்பிடுங்க. எப்படி? நீங்களாம் என் தம்பி கிடையாது. ஏய் விட்ரி, சில்றி, நம்மளுக்கு தெரிஞ்சா போதும்ல. அவங்களுக்கு எதுக்கு தெரியணும்? நீங்கள் ஏன் விட்டு எனக்கே போடுறீங்களா? அவங்க வரட்டும், அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பாருங்க. ஏய் இது ஏண்டி நீ இவ்வளோ ஹைப் ஆகுற? விடு விடு, நானே உன் தம்பியாக இருந்துக்கிறேன், விடு. நீங்கள் என் தம்பியா? ஐயோ, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல பெருமாளே. ஏய் அவனுக்கு பார்த்ததான் அவன் சொல்கிறான், அவனுக்கு பார்க்குறதுக்கு அப்படிதான் இருந்திருக்கு போல. அப்போ முன்னாடி நான் உங்கள் தங்கச்சின்னு சொன்னால. ஏய் அதை பற்றி மட்டும் பேசாதடி. நான் உனக்கு தம்பியாக கூட இருந்துருவேன், ஆனால் நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு நல்லா வாய் வாய் கேவலமாக கூசுதுடி, வாக்கு வாக்கா இருக்கு. நீ என் தங்கச்சிலாம் கிடையாது, புரியுதா? ஆமாம், அப்போ நீங்களும் என் தம்பி கிடையாது. ஏய் அது அவனுக்கு தெரியாதுல்ல, விடுச்சலாம், நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பாருங்க அவங்க வந்தா.
ஏய் சாப்பிட்டு முடி, நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ரிச்சி அங்கே அப்படியே கையில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கான். சாப்பாடு எப்படி இருந்தது மைனா? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ சொல்றி. என்ன சொல்கிறது? அதான் உனக்கு நிறைய விஷயம் தெரியும் குழந்தைங்கள விட, அதை விட அதிகமாக எனக்கு இன்னும் நல்லா தெரியும் அக்கா விடலாம் சொல்லிட்டு இருந்தியே. என்ன தெரியும்னு சொல்லு. ரொமான்ஸ்லாம் நல்லா வரும்னு சொன்னியே, எந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் வரும்டி உனக்கு? அது அது நான் எப்படி சொல்லுவேன்? ஏய் நீ டீப்பாக சொல்லு. பாரு என்ன நீ செம்ம டென்ஷன் ஏற்றிட்ட. நான் கூட உனக்கு என்னென்னமோ தெரியும், ரொம்பலாம் தெரியும், அப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை போல அப்படி இப்படின்னு நினச்சிட்டான். அப்படியே மதப்பில் தெரிஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் உனக்கு இவ்வளோதான் தெரியும்னு நினைக்கும் போது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குடி. சரி அதை வச்சு கரெக்டாக பண்ணுறான்னு பார்க்கலாம். எனக்கு குட்ரி. இத்தனை பேர்த்து முன்னாடியா? ஏய் இந்தியா வேற கொரியா வேற, எங்கெல்லாம் யார் எப்படி என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டானுங்க சரியா? அதனால கூட எவனும் எதுவும் நினச்சிக்க மாட்டான். சரி ஓகே, ஆனால் எனக்கு வேண்டான்னு தோணுது. வேண்டான்னு தோணுதா? சரி வேணாம் விடு. நீயும் சின்ன பொண்ணு தானே, நான் எப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியும்? விடு எந்திரி. இல்லை இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நடி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. குடுக்கிறேன்னா குடுன்னு சொல்லலாம். அப்படியே ரிச்சி ஷாக்டாக பார்க்குறான் கையில் அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே ரிச்சியோட 2 சீக்ஸையும் பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணி இருந்திருப்பா. அடடா டேய், அக்கா தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இதுங்க பண்ணுறத பார்த்தியா? என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு அங்கே வெயிட்டர் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏய் நாடி பண்ணுற சின்ன பொண்ணு அப்படின்னு பார்த்தா கிஸ்ஸெல்லாம் அடிக்கிற? நீங்கள் தானே சொன்னீங்க எவ்வளோ தெரியும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடிக்க சொன்னீங்களே. ஆமாம், ஆனால் இவ்வளோ சடனாக கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்வீட்டாக இருக்குடி. அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே வைக்கப்படுறா. சரி மைனா கிளம்பலாமா? ஆனால் இது மட்டும் அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரிடி நான் சொல்லலை. சரிவா நம்ம போகலாம். ரிச்சி அப்படியே கையில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கம்பெனிக்கு தான் வரான். வந்து பார்த்தா ஜங்குக்கோட ரூமே ஒரு மாதிரி மாறி இருக்கு. அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அவன் கீழே போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கான். டேய் என்னடா நடக்குதுங்க மச்சான், என்னடா ஆச்சு? ஏதோ ராபரி பண்ண மாதிரி இருக்கே இந்த இடமே. டேய் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலடா. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வருது எதை பார்த்தாலும். டே மச்சான் காண்டவுன்ரா, அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ நீ? இப்படிக்கா போகிறதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்ருக்கேடா. திருச்சி எதுக்கிட்டா இவ்வளோ லேட் பண்ண? மச்சான் அதான் சொன்னல, கையிலோட காலேஜில் ஏதோ லேட் பண்ணிட்டாங்கடா. சரி ஓகே, சீக்கிரமாக நீ வண்டியை வீட்டுக்கு விடு, கிளம்பணும். மச்சான் என்னடா ஆச்சு? டே நீ சமகாண்டில் இருக்கேன்னு தெரியுது, ஆனால் அது ஒயின்கிட்ட மட்டும் ரிச்சி நீ அவள் பேரை சொல்லாத. அவள் பேரை சொன்னால் நான் சமகாண்டாயிருவேன் புரிதா? அவள் பேரை மட்டும் நீ சொல்லாத. அவளுக்கு இருக்கு. டே மச்சான், ஆனால் நீ இவ்வளோ கோவப்படுத்த பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குடா. டேய் இதுலலாம் நீ இன்வால்வ் ஆகாத புரிதா? மட்டும் வேலையை மட்டும் பாரு.
ஆ என்னடா யாரை பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க கடுப்பேத்துற மாதிரி. மச்சான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சரி நீ வாடா, நான் அவனை கூப்பிட்டுட்டு போய் விடுறேன். மூடிட்டு வந்தேன்னா போகலாம், இல்லைனா நானே போயிடுறேன்டா ரிச்சி. சரி மச்சான், நான் எதுவும் சொல்லலை. நானே கொண்டு போய் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். டேய் உனக்கு என்னதாண்டா ஆச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற, கையை முறுகிக்கிட்டு கையெல்லாம் சவந்து போயிருக்கு. நடா ஆச்சு உனக்கு? ஒன்றா இப்படி பார்த்ததே கிடையாது. தெரிலடா, அதான் சொன்னல எதை பார்த்தாலும் எரிச்சலாக வருதுன்னு. அதுதான், மற்றபடி வர்றதும் கிடையாது. டேய் வீடு வந்துருச்சுடா, நீ கிளம்பு. டேய் இல்லைடா, நான் உள்ளே வந்து அந்த மயிரெலாம் வேணாண்டா. நானே பார்த்துக்கிறேன் சரியா? நாளைக்கு நீ கரெக்டாக வந்துரு, ஒர்க்குக்கு போகணும். சரி மச்சான், சரி நான் பார்த்துக்கிறேன். சரிடா பார்த்துடா. டே ஜங்குக்கு அப்புறம் இவன் என்ன பேச பேச ஓடுறான்? ஐயோ என்னமோ நடக்க போகுதுன்னு வேணா தெரியுது, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஜங்குக்கு அவன் உள்ளே வந்து பார்த்தா நீங்களும் காயலும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு. மாமா வந்துட்டிங்களா? நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டே முடிச்சிட்டோம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் தூங்க போகலாம். அதெல்லாம் வேணாம் காயல், எனக்கு பசிக்கல. ஏய் மாலவாடி. என்ன வரதும் வராததுமா இப்படி மாமா உன்னை கூப்பிடுறாரு? என்னாச்சுக்கா? நின்று கூட பேசாமல் அப்படியே ரூம்குள்ளார போகிறாரு போல. அதுதான் என்னன்னு எனக்கும் தெரில. அக்கா உனக்கு பீரியட்ஸ்னு சொன்னல, கொஞ்சம் பார்த்துக்கோ. ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஜங்குக் மாமா இன்னைக்கு காலையில் உன்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் சரி நான் போகிறேன். அவர் ரொம்ப அவசரமாக கூப்பிட்டாரு, என்னன்னு தெரில. நீ போய் நல்லா தூங்க புரியுதா? ஆனால் அக்கா கெஸ்ட் ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது, தனியாக படுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ என் கூட வந்து படுத்துக்கிறியா மாமா கிட்ட சொல்லிட்டு? அப்படியா, சரி நான் கேட்டு பார்க்குறேன். சரி அக்கா, அப்போ நான் போய் படுக்கிறேன். வந்தேன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே அவன் மேலே போயிடுறா. நீங்கள் இந்த சைடு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் அப்படியே நாக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் அவன் வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவன் டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு ஷாக்டா. என்ன இவர் வந்த உடனே ஷர்ட்லெஸ்ஸாக வந்து நிற்கிறாரு, என்னாச்சு இவருக்கு? ஜங்குக் அவன் உங்களை மேலேருந்து கீழே பார்க்குறான். இவன் எனக்கு என்ன பண்ணுறான்னு தெரில, ஏதோ நல்லா சூனியம் வேணா வைக்கிறா. இவ்வளோ பார்த்தாலே நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஏய் நாடி பார்த்துக்கிட்டே நிற்கிற, இல்லவா? அது ஒன்றும் இல்லை. சுட்டு மாமா என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? ரீசன் இருந்தால் தான் உன்னை கூப்பிடணுமா? சும்மாலாம் உன்னை கூப்பிடக்கூடாதாடி. பட்டிக்காடு. என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. ஒன்றும் இல்லடி, உங்ககிட்ட நிறையா பேசுறதுக்கு இருக்கு. என்ன பேசணும்? நீங்கள் பண்ணுறது பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கு. பயப்படணும்டி, பயப்படணும். எனக்கே என்னை இப்படி பார்த்தா பயமாக தான் இருக்கு அப்படின்னு அவன் பேசிட்டே அப்படியே உங்கள் முன்னாடி வர, நீங்கள் பயந்துட்டே பின்னாடி போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவன் வாலில் அவனோட ஹேண்டை வச்சு நல்லா குத்துறான். ஜங்குக் மாமா என்ன பண்ணுறீங்க? ஏய் நீ என்னடி பண்ணுற? பாரோ நீ என்ன பண்ணுற? நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே பண்ணலை. நீ பண்ணுறடி, நீ பண்ணுறதுனால தாண்டி நான் இப்படி இருக்கேன். என்ன சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டா? நடி சொல்லு, அந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன மயத்துக்கிட்டே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு அவன் திரும்ப அப்படியே ஒரு மாதிரி குத்துறான். உங்களுக்கு இன்னும் பயமாக தான் இருக்கு, உங்கள் பிரீத்தெல்லாம் அப்படியே மேலே போகுது. ஏய் சொல்றி, என்னை பாரு, பாரோ என்னை பார்த்து சொல்றி. அப்புறம் எதுக்குடி நான் இப்படி இருக்கேன்? இன்னைக்கு உன்னால என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு தெரியுமா? காலையில் ஒத்தா உனக்காக நான் அவ்வளோ வேலை பார்க்குறேன், நீ ஆல்ரெடி சிரிச்சு ரேஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், அவனும் நானும் சண்டை போடுறதுக்கு நீ தான் காரணம்.
அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ஜுட்டு மாமா. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். நீ பயப்படணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன், புரிதா? வேண்டாம் ஜுட்டு மாமா. ஏய் என்ன உடனே வயிற்று பிடிக்கிற? என்ன ரொம்ப வலிக்குதா? இன்னைக்கு நான் பண்றதுல உனக்கு இன்னும் நிறைய வலிக்கும் பாரு. வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வயிறு வலிக்குது. வலிக்கணும்டி, உனக்கு வலிக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்றேன். ஏய் இங்க பாரு பாரு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்க சீக்ஸை பிடிக்கிறான். பாரு அப்படின்ட்டு அவன் திரும்ப சொல்லிட்டு அப்படியே அவனோட ஃபேஸை உங்கள் ஃபேஸ் முன்னாடி கொண்டு வந்து ஃபோர்ஹெடோட டச் பண்ணுறான். இதுக்கப்புறமா அப்படிலாம் பண்ணாதடி. இல்லை மாமா, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரியே இருக்கேன். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதடி, அவங்க கூட பேசாது. அவங்க கூட இதுக்கப்புறம் பேசாதடி பங்காரம். அவங்க கூட இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, புரிதா? நான் எதுவுமே தப்பா பேசல ஜட்டு மாமா. நீ பேசாத, நீ சும்மா கூட பேசாத, புரிதா? சரி, இதுக்கப்புறம் பேச மாட்டேன். இதுக்கப்புறம் பேச மாட்டேன் ஜட்டு மாமா. அதுக்கப்புறம் பேசாதடி. இன்னைக்கு கூட நான் ஜூலி கூட இருக்கும்போது நீ தாண்டி ஞாபகத்துக்கு வந்த. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் இன்னும் ரைஸ் ஆச்சு. நீ அழடி பண்ணுற. உன்னை பற்றியே நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் வெளியே உன்னை பற்றி நான் நினைக்கவே இல்லைன்னு போய் பேசிகிட்ருக்கேன். இப்படிலாம் நான் இருந்ததே இல்லை தெரியுமா? நீ நிஜமாலுமே ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிருக்கடி, இல்லைனா நான் இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நான் அதெல்லாம் பண்ணலை. எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? உன்னால என் லைஃப் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? எப்படிலாம் மாறிடுச்சு தெரியுமாடி? அதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல. முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சா நீ என்கிட்ட பேசிட்டு கூட இருந்திருக்க மாட்டேடி. பயந்து இங்கேருந்து ஓடி இருப்ப. இப்போவே எனக்கு அப்படிதான் இருக்கு. ஜட்டு மாமா. இருக்கணும்டி. இது நான் பண்ணது ரொம்ப வலிச்சுதா? அது இது பண்ணதெல்லாம் வலிக்கல. நீங்கள் இப்படி என்ன வார்த்தையால் சொல்லி ஹர்ட் பண்ணுறதா ரொம்ப வலிக்குது. அப்படியா? சரி, அப்போ நான் வாயை மூடிக்கிறேன். ஆனால் நேற்று பண்ணதை விட இன்னும் நல்லா ஹார்ஷாக பண்ணுறேன். வலிக்குதா இல்லையான்னு சொல்லு. மாமா, ஆல்ரெடி எனக்கு வயிறு வலிக்குது. வேண்டாம் ஜட்டு மாமா. நீ வேணான்னு சொன்னாதான் சொல்லும், நான் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் பெட்டில் அப்படியே தள்ளி விடுறான். நீங்கள் ஜட்டு மாமா, நிஜமா வயிறு ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுருங்க. இப்போ நல்லா பண்ண முடியாது, ப்ளீஸ். உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாடி? எனக்கு என்ன பண்ணணும் என்ன சொல்லணுங்கிறதெல்லாம் நீ சொல்லுவியா? உனக்கு நான் நிறையா கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குடி, நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். சுட்டமா போதும், வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நான் பீரியட்ஸ்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்ப என்ன விடுங்க. என்னது? எனக்கு புரியல. எதுல இருக்க? அதான் சொன்னேன்ல, காலையில கூட என்ன நல்லா கேரிங்கா பாத்துக்கிட்டீங்க, இப்போ ஒரு மாதிரி பண்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. நீ பீரியட்ஸ்ல இருக்கியா? அப்போ நான் நேற்று பண்ணதுக்கெல்லாம் உனக்கு வலிக்கலையா? பீரியட்ஸ்ல இருந்தனால தான் வலிச்சுதாடி? ஆமா, நான் ரேஸ் கிட்ட கூட அதுதான் சொன்னேன். அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். அவனை பத்தி இழுகாதடி பங்காரம். அவனை பத்தி நீ பேசாத. நீ என்கிட்ட தானடி அதை சொல்லிருக்கணும். என்கிட்ட சொல்லாமா நீ அவன்கிட்ட அதை சொல்லிருக்க? மாமா கோவப்படாதீங்க, அவர் கேட்டாரு, உங்களுக்கே தெரியும்னு நான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. காலையில இருந்து ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குடி, என்னால அவனை விட முடியாது.
மாமா அட்லீஸ்ட் பயம்படுத்தாம இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் பயப்படாதடி. ஆ எது எடுத்தாலும் மூக்கொலிக்கிட்டு பாரி எல்லாத்துக்கும்லாம் அழுகாத புரிதா? ஆனாலாம் பாரு, நான் எதுக்குமே அழுக மாட்டேன். ஒரு டைம் கூட உங்க வாழ்க்கையில் நீங்க அழுததே இல்லையா? ஐயா நான் அதுக்கடி அழுகிறேன். என்னோட லைஃப் எல்லாம் வர மாதிரிடி. எனக்கு நான் நினச்சது எல்லாமே கிடச்சிருக்கு. அப்புறம் எதுக்கடி நான் அழுகணும்? நான் எல்லார்த்தையும் அழுக விட்டு தான் பழகும். நான் யாருக்காகவும் அழுதது கிடையாது. ஆனால் அப்படி இருந்த பையன் முதன் முறையா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அழுதண்டி. என்னை விட்டுரு நான் எத்தனை டைம் கேட்டிருப்பேன். என்னை தாண்டி நீங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சிங்க. நீ தான் என்னைய ஃபோர்ஸ் பண்ண. நானும் அது பண்ணல, நான் அது பண்ணவே கிடையாது. ஏய் நான் உங்ககிட்ட எத்தனை டைம் ஹெல்ப்புக்கு கேட்டிருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இந்த கம்பெனி வேணுங்கிற காரணத்துக்காக தான் அப்படி சொன்னான். ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ சொன்னால் எங்கள் அப்பா கண்டிப்பாக கேட்பாரு. சொல்றீன்னு எத்தனை டைம் கதறி இருப்பேன். ஆனால் நீ கேட்கவே இல்லைல்ல. அப்போ அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு எதுவுமே கேட்காத மாதிரி உட்காண்ட்டு அதெல்லாம் மறந்துட்டியாடி? நான் தான் சொல்கிறேன்ல, அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு. எனக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். எனக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. அப்புறம் எதுக்கடி எதுவுமே சொல்லாமல் அங்கே உட்காண்ட்ருந்த? எதுவுமே சொல்லாமல் உட்காண்ட்ருந்தேடி. இப்போ இப்பெல்லாம் பேசினா அல்ல இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ நீ இப்பெல்லாம் சொன்னா நான் உன்னை நம்ப வேணாடி பங்காரம். ஏன் பாரி, நான் அதை பற்றி பேசல. அதை விட முக்கியமான மேட்டர் இதுதான். காலிலேருந்து செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு. ஜூலி கூட போடின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. எதுக்கு? யாருங்க அந்த ஜூலி? யாரு? அது எதுக்கு உனக்கு? ரைட் டைம் வந்தா நானே சொல்லுவேன். நீலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடி. அவ எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் நீ எனக்கு ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ அப்போ என்ன விடுங்க, நான் போறேன். எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, ப்ளீஸ். அப்படியா? நான் பண்றதுல உனக்கு வயிறு வலிலாம் கம்மியாயிடும் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி டைம்லலாம் பண்ணதே கிடையாது. ஜங்குக்கு அவன் ரொம்ப அப்படி டிட்டர்மைண்டா இருக்கான். பாரி, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். வயிறு வலிலாம் கம்மியாயிடும் பாரு. மாமா மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா, ப்ளீஸ். எனக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதா ரொம்ப ஹர்ட் ஆகுது. ப்ளீஸ் என்னை விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய் அழுகாதடி. அழுதன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி. அழுக மட்டும் செய்யாத புரிதா? நான் எதுவும் ரொம்பலாம் பண்ண மாட்டேன் புரிதாடி? நான் ஒன்றும் அவ்வளோ க்ரூயல் இல்லடி. என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாவே நினைக்காத. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. எனக்கும் தாண்டி உன்னை பார்த்தாலே பிடிக்கல, அதான் உண்மை. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட சாரி வளைக்கி விட்டுட்டு உங்களோட டம்மியில் அப்படியே சாஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் குடிக்கிறான். நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. இப்போ வலி கம்மியாகிடுச்சாடி? இல்லை வலிக்குது. அப்போ உனக்கு வலி கம்மியாகிற வரைக்கும் சொல்லு, நான் கிஸ் பண்ணுறேன். இப்போ கம்மியாயிடுச்சா? ஆமா இல்லை, வலி ரொம்ப வலிக்குது. இப்போ கம்மியாயிடுச்சாடி? கம்மியாயிடுச்சு மாமா. சட்டு மாமா இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு இவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? நான் தான் சொன்னல, உனக்கு பயம்லாம் கம்மியாயிடக்கூடாதுடி. எப்பயுமே கம்மியாயிடக்கூடாது. சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் அப்படியே வலைக்கு படுத்து தூங்கிடுறான். ஏன் மாமா நீ இப்படி இருக்க? உன்னை நான் என்னென்ன சொல்றது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படி இப்படி சொல்றேன். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டும் நடந்துக்கிறேன்.
எனக்கு வலிக்குதுன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னு நினைக்கிறது? ஜங்கு, நான் என்னென்ன நினைக்கிறது சுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இன்னொரு சைட் படுத்து தூங்கிடுறீங்க. ஓகேடா, நான் எப்படி இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கே இந்த கேரக்டர் ஆஃப் ஜங்குக்கு போடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் ஒரு மாதிரி டார்க் ரெட் ஃப்ளாகாக இருந்தாலும் வேறு மாதிரி இருக்குது. பிடிக்கும்னு நினைக்கிறேன். Take care, love you all, bye bye, me love you, boss. Cuddle you, bye.